வருது வருது. இல்லையா? அவங்க சாப்பிட்டாங்களா? தெரியலீங்களே. தெரியலையா? கேக்குறது இல்ல? அவங்களை எழுப்பி சாப்பிட சொல்லு. என்ன வேணும்? சாப்பாடு கொண்டு வந்திருக்கம்மா, சாப்பிடுங்க. என்னது? நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். சைவ சாப்பாடுதாம்மா. இந்த இடத்துல சைவம் அசைவம்லாம் ஒரே பக்கத்துல தானே சமைப்பேன். ஆமாம்மா. எனக்கு வேண்டாம். அவங்க சாப்பாடு வேண்டான்ட்டாங்க. வீட்டுல பிரெட் இருக்கா? இருக்கு. அத கொடு. மருது, நாளைக்கு புது பாத்திரம் வாங்கி கொடுத்துரு. அதுலயே அவங்க சமைச்சு சாப்பிடட்டும். அம்மா, இதையாவது சாப்பிடுங்கம்மா. ரொட்டி. சத்தியமா இது எங்க வீட்டுல செஞ்சது இல்லம்மா, கடையில வாங்கினதுதான். சாப்பிடுமா, சாப்பிடு. ஏம்மா, சாப்பிட்டு எத்தனை நாளுமாச்சு? எத்தனை நாள் ஆச்சு? உன் முதலாளி என் வாழ்க்கையை சாப்பிட்டானு அன்னைக்கு சாப்பிட்டேன். செஞ்சு அடைக்கிறது ஜலசம் சரி. சமீபத்துல உனக்கு எவனாவது காதல் கடிதம் எழுதினானா? அதுவும் மாட்டு வண்டியில நீ ஸ்கூலுக்கு போறப்ப எரிஞ்சானா? என்னடா என்னென்னமோ சொல்ற? எஸ் ஆர் நோ. இதை தவிர நீ வேற எதுவும் சொல்லக்கூடாது. அவன் எரிஞ்சிருக்கான், அதை எடுத்து நீ ஜப்காத்துல மறைச்சிருக்க. உனக்கு இதெல்லாம் யாரா சொன்னது? வேற யாரு? எந்த முண்டம் எரிஞ்சிச்சோ அந்த முண்டம் தான் சொல்லிச்சு. ஆமா, லவ் லெட்டர் வாங்க தெரியுது இல்ல, பதில் எழுத வேண்டாம். கொஞ்சம் கூட பொறுப்புணர்ச்சியே இல்லையே. அவனை பார்த்தா எவ்வளவு பாவமா இருக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள்ல தேவதாஸ் ஆவானோ, மஜ்னுவா ஆவானோ, அம்பிகாபதி ஆவானோ, எனக்கு ஒண்ணும் தெரியல. இல்ல, அந்த ஆண் பாவம் இன்னும் சும்மா விடாது. கல்யாணம், எனக்கு லவ் லெட்டர் எழுத தெரியாதுடா, அதான் பதில் கொடுக்கல. லவ் லெட்டர் எழுத தெரியாதா? இந்த காலத்து பொண்ணா நீ? என்னதான் படிக்கிற? இல்ல உங்க ஸ்கூல்ல என்னதான் சொல்லி கொடுக்கறாங்க? நான் வந்து பேசிக்கிறேன். போனா போகுது. நான் சொல்றேன், நீ எழுதுற, நான் கொண்டு போய் கொடுக்கறேன். அது ஸ்கூல் நோட்ரா? இதுல எழுதினாதான் ராசியா இருக்கும். என் உயிரினும் இனிய. அப்படின்னா நீ தேர மாட்ட. உனக்கு எல்லாம் ஒரு காதல். நான் சொல்றத நீ எழுது. என் உயிரினும் இனிய. என்னடா உயிர் கீரும் பேசிட்டு இருக்கீங்க? உயிர் இல்லம்மா, உயிரியல். உயிரியல் படிக்கிறோம். ஜில்லா படிக்கணுமா? அதேனப்பா உயிரியல்? எங்க காலத்துல இந்த படிப்பெல்லாம் இல்லப்பா. சரி படிங்க, கேப்போம். நீங்க இதெல்லாம் கேட்க கூடாது. ஜில்லா மாத்திரம் தனியா படிக்கணும். அது என்னப்பா அப்படிப்பட்ட படிப்பு? அது அப்படித்தான் அப்படித்தான். ஜில்லா நீ போய் படிமா. கூப்பியாக்கா? இப்ப என்னடா பண்றது? நீ அவனுக்கு பதில் லெட்டர் எழுதி கொடுக்கறதுக்குள்ள பல்லெல்லாம் விழுந்து கிழவன் ஆயிடுவான். அது சரி, நீ அவனை லவ் பண்றியா? நிஜமாவே லவ் பண்றியா?
கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு லவ் பண்றியா? அப்புறம் எதுக்கு லட்சம் நேரடியா சந்திச்சிட வேண்டியதானே? ஐயோ அச்சோ என்ன ஐயோ, என்னைக்கு இருந்தாலும் சந்திக்க போறவங்க தானே. எனக்கு பயமா இருக்குடா. முதல்ல அப்படித்தான் இருக்கும், அப்புறம் பார்க்கலாம் தூக்கமே வராது. இந்த பாரு, நான் முத்துவை பார்த்து ஏற்பாடு பண்ணிடுறேன். முதல் சந்திப்புக்கு தயாரா இரு. நல்ல புத்தி கூட. பெரியவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? உங்களை விடவா நாங்க பெரிய மனுஷங்க? என்ன இருந்தாலும் வயசுன்னு ஒண்ணு இருக்கே. எங்களுக்கு நரைச்சதுலதான் சொந்தம், உங்களுக்கு 4-5 தலைமுறைக்கு சொத்து இருக்கே. ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கோம். என்ன விஷயம்? இந்த வருஷம் கோயில் திருவிழாவை பிரமாதமா நடத்த தீர்மானிச்சிருக்கோம். அதுல உங்க டொனேஷன் நிறைய இருக்கணும். இல்ல, நாங்க 4 பேரும் சேர்ந்து வந்திருக்கோங்கிறதுக்காகவாது இந்த வருஷம் உங்க டொனேஷனை கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும். என்னங்க மருது புது பாத்திரமெல்லாம் வாங்கிட்டு வர்றான், உங்க வீட்டுல இல்லாத பாத்திரமா? இல்ல, குருக்கள் பொண்டாட்டி கூட இங்கதான் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். உங்க அந்தஸ்துக்கு அவங்க இருக்கலாமா? கழுதைய புரடைய புடிச்சு வெளியே தடுறதை விட்டுவிட்டு. இதுல எவ்வளவு இருக்குன்னு தெரியல, எவ்வளவு இருக்கோ அதை டொனேஷன் எடுத்துக்கிட்டு முதல்ல கிளம்பு. இல்ல, எந்திரிச்சு வெளியே போங்க. கோவில் நந்தவனத்துக்குள்ள யார்தான் வருதுன்னே கிடையாதா? மானம் கெட்டவனுக்கு மடிசார் ஒண்ணுதான் குறைச்சல். போறா பாரு, குருக்கள் பொண்டாட்டியா இந்த ஊருக்கு வந்தா இப்போ அந்தோழி பொண்டாட்டியா வெக்கம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கா. இதெல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கணும்? செத்து தொலை வேண்டியதானே. கொஞ்சம் நில்லுமா. இன்னும் எத்தனை நாளைக்குமா இங்க இருக்க போற? ஊர்ல ஒன்னும் என்னையும் சேர்த்து ஏதேதோ பேசுறாங்க. நான் வம்பு பேச்சுக்கெல்லாம் பயப்படுறவன் இல்ல, இருந்தாலும் அனாவசியமா உன் பேரு. இந்த சிரிப்புக்கு அர்த்தம் புரியுது. என் வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்ப பேரை பத்தி கவலைப்படுவேன் சிரிக்கிறியா? நான் மனுஷனே இல்லை, நான் பாவி, மகா பாவி. இன்னைக்கு நீ வருத்தப்படுறியா? அன்னைக்கு நான் எப்படி எல்லாம் அழுதுருப்பேன், என்னவெல்லாம் சொல்லி கெஞ்சினேன்.
என்னோட அழுகையும் என்னோட கெஞ்சலெல்லாம் உனக்கு கேட்கல. இன்னைக்கு ஊரெல்லாம் பேசுதுன்னு வந்து என்கிட்டயே சொல்றியே வந்து. சீ. அம்மா. எனக்கு தெரியாம தான் கேட்கிறேன். நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? சொல்லு, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? ஏதோ பாக்குறதுக்கு கொஞ்சம் லட்சணமா பிறந்துட்டேனே, அது என்னோட குத்தமா? கொஞ்சம் வெள்ள தோலோட இருக்கேனே, அதுதான் நான் பண்ண பாவமா? அதுக்காகத்தான் எனக்கு இப்படி ஒரு சிக்ஷை கொடுத்துட்டோம். இந்த மாதிரி சிறையில காலம் பூரா இருக்கும்படியா பண்ணிட்டியா? படுப்பா. ஏதோ தெரியாம வெறித்தனத்துல. என்ன சொன்ன? தெரியாமலா? குடிக்க தெரியறதோ, ஊர் பொறுக்க தெரியறதோ, அடுத்தவன் பொண்டாட்டிங்கிறதும் தெரியுது. அவளோட தலைமுடியை பிடிச்சு கைவனையில உடைச்சு அவ கதற கதற. வெறித்தனமா? எப்படி வரும் அந்த வெறித்தனம்? இதுவே உன்னோட அக்கா தங்கேண்டா, அவளும் என்ன மாதிரி நன்னா இருந்தா, பாக்கிறதுக்கு வெள்ளைய அழகா இருந்தா, இந்த வெறித்தனத்தை அவட்டையும் காட்டுவியா? சொல்லு. தங்க என்ன ஒரு நீதி, அடுத்தவன் பொண்டாட்டினா இன்னொரு நீதியா? உன் குடும்பத்துல இப்படிதான் எல்லாம். ஐயோ, என்ன மன்னிச்சிடுமா. நீ இந்த சிறையில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா உன் புருஷனை தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட உன்னை ஒப்படைக்கிறேமா. கர்த்தர் உன்னை மன்னிச்சாலும் கற்புள்ள எந்த பெண்ணுமே உன்னை மன்னிக்க மாட்டான். நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடுறியா? அன்னைக்கு நீ என்ன தொட்ட போது நான் எப்படி எல்லாம் துடிச்சேன். சித்திரவதை அனுபவிச்சனே, அதே மாதிரி சித்திரவதை எல்லாம் நீயும் அனுபவிக்கணும். நான் சாகர வரைக்கும் இந்த ஆத்தை விட்டு போக மாட்டேன். நான் உன் கண் முன்னால நடமாடிண்டே தான் இருப்பேன். நீ என்ன பார்த்து பார்த்து நீ துடிக்கணும். அதுதான் நீ செஞ்ச பாவத்துக்கு தண்டனை. நீ இந்த தண்டனையை அனுபவிக்கணும். நீ அனுபவிக்கணும். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.